அனைவருக்கும் வணக்கம். சுட்டி 360 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சண்டே ஸ்பெஷலாக எக் லாலிபப் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். உப்பு, மஞ்சள், மிளகுத்தூள், கறி மசால் பொடி, பெரிய வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய். இதை வச்சு தான் நம்ம எக் லாலிபப்பு பண்ண போகிறோம். இதுக்கு ப்ரெட்டு தூள் தேவைப்படும். ப்ரெட்டு தூள் நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, ப்ரெட்டை நாங்காக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டோம்னா ப்ரெட்டு தூளாக ஆகும். இப்போ எனக்கு தேவைக்காக 2 அவிச்ச முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். 3 அவிச்ச முட்டை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ 3 அவிச்ச முட்டைக்கு 2 பல்லாரி நான் பொடிசாக நறுக்கி வச்சுட்டு, கேரட்டை சீவி வச்சுட்டு, உருளைக்கிழங்கையும் சீவிட்டு, கொத்தமல்லி இலையை சிறிதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முட்டையுமேவும் கேரட்டு சீவுறதுனால நான் சீவுறேன். அப்படி எதுக்கு சீவுறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த வெங்காயத்தோட கொஞ்சம் நல்லா மிங்கிளாகி நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்தோட ப்ரெட்டோட முட்டை ஒட்டும். நம்ம உதுத்து போட்டு பிசைஞ்சு போட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் நான் கேரட்டு சீவுறனாலேயே அவிச்ச முட்டையை சீவிக்கிடுவேன். அதே மாதிரி நீங்களும் சீவிக்கோங்க. இப்போ 3 முட்டையும் சீவி முடிச்சுட்டு, கேரட்டை சீவி உருளைக்கிழங்கையுமே நான் சீவி தான் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கையும் வேக வச்சுட்டு தான் சீவி வைக்கும். அப்போ தான் அது எண்ணெயில் போட்டு எடுக்கையில் உருளைக்கிழங்கும் நல்லா உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே ஒன்று போல் வெந்துடும். இல்லாட்ட உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம அவிச்சு சீவி போட்டோம்னா அது சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா சீவிட்டு, முட்டை நம்ம இப்போ எல்லாத்தையும் சீவிட்டு, கேரட்டு வெங்காயம் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மிக்ஸ் பண்ணி அந்த ப்ரெட்டு தூளை நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம்ல, ப்ரெட்டை பொடியாக்கி வச்சுருக்கிறத அதையும் கூட கொஞ்சம் மேலே அப்படியே தூவி விட்டுட்டு லைட்டாக மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். நம்மளுக்கு போதுமான அளவு மட்டும், இப்போ 3 முட்டைக்கு தக்கன அந்த ப்ரெட்டு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். 2 அல்லது 3 ப்ரெட்டு போதும். 2 முட்டைக்கு 3 முட்டைக்கு இந்த 3 ப்ரெட்டு போதுமான அளவு. நல்லா தூளாக்குனதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம பொடியை சேர்க்குறோம், மசாலா சேர்க்குறோம். உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் பொடியை போடுவோம். மஞ்சத்தூள் பொடி லைட்டாக போட்டால் நம்மளுக்கு போதும். ஒரு கலருக்காக தான் நம்ம மஞ்சத்தூள் பொடி சேர்க்குறோம். மஞ்சத்தூள் பொடியும் இப்போ போட்டாச்சு. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் பொடி. நம்ம முட்டை சேர்த்துருக்கறனால மிளகு சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். முட்டைக்கு மிளகுத்தூள் பொடி தான் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் கறி மசால் பொடியும் கூட சேர்த்து, கடைசியில் மிளகாத்தூள் பொடியை நம்ம சேர்த்துக்கிடுறோம். இப்போ சின்ன குழந்தைகளுக்கு நம்ம இந்த இது கொடுத்தோம்னா, லாலிபப் கொடுத்தோம்னா மிளகாத்தூள் பொடி கம்மியாக சேர்த்தா போதும். கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா, அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்தோம்னா அந்த உருளைக்கிழங்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகி உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கோம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்காமலும் உருண்டை அதுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதும் நல்லது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, வெங்காயம், கேரட்டு, முட்டை, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மிங்கிளாகந்தாண்டியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு, அந்த உருண்டை கீறல் ஆகாத அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கிடணும். பையன் அந்த உருண்டை நல்லா பிடிச்சிட்டு கீறலாக ரெண்டையும்
உருண்டையை பிடிச்சிட்டு ப்ரெட்டு தூளில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சிட்டோம்னா நல்லது. அப்படியே பையா உருண்டை பிடிச்சிட்டு ப்ரெட்டு தூளை முக்கி பிளேட்டில் வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு உருண்டையாக நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அந்த உருண்டை நம்ம பிடிக்கிறதுல தான் இருக்குது. நல்லா பிடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. கீறல் விட்டுருச்சுன்னா எண்ணெயில் போடையில் அது இந்த உருண்டை வெடிச்சிரும். வெடிச்சிட்டா நல்லா இருக்காது. இப்போ சிம்மில் வச்சுட்டு கடாயை வச்சுட்டு நம்ம இந்த உருண்டை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் போதுமான அளவு ஆயில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. சிம்மிலே வச்சோம் ஆயிலை காய வைக்கிறதும் நல்லது. ப்ரெட்டு சேர்ந்தனால எண்ணெய் ஹை லெவலில் வச்சிட்டோம்னா ப்ரெட்டு கருகும். அதனால் ப்ரெட்டு சேர்த்துருக்கனால கருகும் சீக்கிரமாக. அதனால் நம்ம சிம்மிலே வச்சுட்டு உருண்டையை 1 2 3 உருண்டை கூட நம்ம போட்டு எண்ணெயில் பையா பொன்னிறமாக வரந்தண்டியும் அதை கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டே நம்ம எடுத்துக்கலாம். கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக தான் கிளறி விடணும். பிறகு கரண்டி பட்டுருச்சு அப்படின்னா உருண்டை விரிசல் அடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. எண்ணெயுமே நல்லா இருக்காது. ஒன்று வெங்காயம் வெந்து அது கலண்டு வர்றது ஒரு பிரச்சனையும் இல்லை. லைட்டாக நம்ம பெரட்டி போடணும் கரண்டியை வச்சு. பொன்னிறமாக வரந்தண்டியும் எண்ணெயிலே பொரித்து எடுப்போம். சிம்மில் வச்சு பொரிக்கிறது நம்மளுக்கு நல்லது. இந்த கலர் சேஞ்ச் ஆகிறா வெந்தோனையுமே அது கலர் சேஞ்ச் ஆகும். பொன்னிறமாக சேஞ்ச் ஆகும். பொன்னிறமாக வந்தால் நம்மளுக்கு போதுமானது. ஏன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சோனையுமே அது கருகும். ப்ரெட்டு சேர்த்தனால இது கருகும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் பொன்னிறமாக. வெங்காயமும் வெங்காயம் கேரட் வெந்தாலே போதும். அது வேகந்தண்டியும் பொன்னிறமாக வந்தபட்டு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பையன் எண்ணெயை இருத்துட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றா கூட நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிடுவோம். பொன்னிறமாக வந்துச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சு அடுத்தும் 3 4 உருண்டையை கூட போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றுனால எனக்கு நான் 3 உருண்டை தான் போட்டிருக்கேன். சின்ன உருண்டையாக இருந்தால் கூட 4 உருண்டையாக எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று சின்ன உருண்டையாக இருக்கிறனால நான் 4 உருண்டை போட்டுட்டேன். இதுவும் பொன்னிறமாக வரந்தண்டியும் நல்லா கரண்டி படாமல் லைட்டாக கரண்டி பட்டு பெரட்டி விடுறதுக்கு மட்டும் கரண்டி பட்டு கலர் சேஞ்ச் ஆகந்தண்டியும் எண்ணெயில் நல்லா பொரியட்டுன்னு விட்டுறணும். இந்த பொரிஞ்சு வருதா எண்ணெய் காஞ்சோனையும் நல்லா பொரியும். அப்போ தான் வெங்காயம் அது நம்ம சிம்மில் வச்சா தான் நம்ம வெங்காயம் உள்ளக்க போட்டிருக்கிறது நல்லா வேகும். இல்லாட்ட எண்ணெய் காஞ்சனால
நம்ம போட்டோன்னே கருகும். அதனால் நம்ம கருகிருச்சு அப்படின்ட்டு நம்ம எடுக்கக்கூடாது. உள்ளக்க வெங்காயம் வேகந்தண்டியும் நம்ம சிம்மில் வச்ச கரண்டியை லைட்டாக கிளறி விட்டோம்னா தான் நல்லா வேகும். இப்போ வெந்துருச்சு, பொன்னிறமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் குச்சி லாலிபப்புக்கு நம்ம இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது சம்மர் டயத்தில் சின்ன குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பெரிய ஆளுகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். எக்கு இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சின்ன குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கையில் மிளகாப்பொடி கம்மியாக பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதிகமாகவே சின்ன குழந்தைகள் முட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு குழந்தைகள் முட்டை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. சாப்பிடாத குழந்தைகளுக்கு நம்ம முட்டை தெரியாமல் இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான். இதுக்கு டொமேட்டோ சாப்ஸு சேர்த்துக்கிட்டு டொமேட்டோ சாப்ஸு இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இது மேலே டொமேட்டோ சாப்ஸ் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டே வேறு லெவல். நீங்களும் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.